By which of the following law was the East India Company liquidated and British Indian territory ruled in the name of British Queen? பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி கலைக்கப்பட்டது மற்றும் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் பிரிட்டிஷ் ராணியின் பெயரில் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். டஃப் கொஸ்டின் நான் சொல்லவே மாட்டேன். எதுக்கான நம்ம ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ கொஸ்டின் கேட்டதெல்லாம் பாருங்களேன். எல்லாமே வந்து அந்த பிரிட்டிஷ் ஆக்டோட பேசிக் ப்ரொவிஷன்ஸ் வச்சு தான் வந்து கொஸ்டினா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பண்ணுங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, நல்லா கவனிங்க. அதாவது 1858ல வந்து என்ன ரிவோல்ட் நடக்குமா? அப்பதான் ஒரு சேஞ்சஸ் வரும். அது முன்னாடி வரைக்கும் கம்பெனி தான் வந்துருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ரிவோல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா டைரக்ட் கிரவுண்ட் ரூல் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வரும். அப்ப என்ன அந்த டைம் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்டோட பேரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. அந்த ஆக்ட் படி என்ன ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நாங்க அபாலிஷன் பண்றோம். ரைட் என்ன டைரக்ட் வந்து கிரவுன் ரூல் பிரிட்டிஷ் கிரவுனோட டைரக்ட் ரூல் வரும். அதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னா லார்டு வந்து கேனிங். இதெல்லாம் என்ன எதுக்காக சொல்ல வாருன்னா ஜஸ்ட் ஒரு ஆர்டரா வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால தான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான் வரும்.